எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை தீப திருவிழா. எல்லாருடைய வீடுகள்லையுமே தீபமேற்றி வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்தாலுமே இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வீடு முழுக்க நிறைய தீபங்கள் அனைத்தையுமே ஏற்றி வெளிப்படுவோம். அப்படி இந்த கார்த்திகை தீப திருவிழா தோன்றியதற்குண்டான வரலாறும் இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம தீப வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் என்னங்கிறதுக்குண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னாலே இந்த பஞ்சபூதங்களில் அக்னித்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாகவும் விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். இப்படி இந்த திருக்கோவிலில் இந்த ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழாவானது கொடியேற்றத்தோடு இன்றைய தினம் தொடங்கிருச்சு. அதாவது இந்த பதிவு நான் டிசம்பர் 4ஆம் தேதி போடுறேன். இன்றைய தினம் இந்த கொடியேற்றமானது தொடங்கிருச்சு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கார்த்திகை தீபமானது டிசம்பர் 13ஆம் தேதி வருது இல்லைங்களா? அப்படி அந்த நாளன்னைக்கு அதிகாலை நேரத்தில் பரணி தீபமும் மாலை நேரத்தில் மகா தீபமும் ஏற்றப்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. நிறைய பேருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னால் வீடு முழுக்க தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கார்த்திகை தீப திருவிழா தோன்றியதற்குண்டான வரலாறு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த கதையை கேட்டாலே முக்தி தரக்கூடிய ஒரு முக்கியமான வரலாறு அப்படிங்கிறதால கட்டாயம் முழுமையாக கேளுங்க. புராண கதைகளின்படி பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த திருவண்ணாமலை தான். அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஈசன் காட்சி தந்த திருநாளை தான் கார்த்திகை தீப திருவிழாவாக நம்ம வருஷம் கொண்டாடிக்கிட்டே வரோம். இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடக்கூடியதை உணர்த்தக்கூடிய விதத்தில் தான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவானது கொண்டாடப்படுது. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எல்லாருடைய நினைவிலும் வரக்கூடியது இந்த அண்ணாமலையார் கோவில் தான். இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடியது தான் இந்த மகாதீபம். இப்படி இதை தரிசிக்கக்கூடியவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த கார்த்திகை தீபம் குறித்து புராணங்களில் சொல்லும் பொழுது மீனவர் குடும்பத்தில் பார்வதி தேவி தாயார் பிறந்ததாகவும் அப்போ பார்வதி தேவி தாயார் மீன் போன்ற அழகிய கண்களோடு பிறந்ததால கயல் கன்னி அப்படிங்கிற பெயரானது சூட்டப்பட்டதா சொல்வாங்க. கயல் கன்னி மீது ஆசைப்பட்ட சிவபெருமான் மீனவ இளைஞனா மாறி அவரை மணந்து கொள்வார். சிவன் பார்வதியா பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அதனால மீனவர்களை பர்வதராஜ குலம் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஒவ்வொரு மாசத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள் கொண்டாடப்படும். அப்படி அந்த விதத்துல தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமினால அதுவும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய காரணத்தால இந்த கார்த்திகை தீப திருநாளானது கொண்டாடப்படுது. கோவில்களையும் சரி இல்லங்களையும் சரி தீபங்கள் ஏற்றப்படுவது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கும். இல்லத்துல 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய விதத்துல 27 தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு சொக்கப்பனை நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய நாளை தான் கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லி அனைவருமே கொண்டாடிட்டு வரோம். விஷ்ணு பகவானும் பிரம்மாவும் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடும் பொழுது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விதத்தில் சிவபெருமான் ஜோதி பிளம்பா தோன்றிய தினத்தை தான் கார்த்திகை தீப திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். கார்த்திகை தீபத்தை 3 நாட்கள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் இருந்தது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கொண்டாட்டமாக சேரும். ஆனால் 3 நாட்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் வழக்கம். அதாவது முதல் நாள் குமரலாய தீபம், 2வது நாள் சர்வாலய தீபம், 3வது நாள் விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் நாள் தீபமான இந்த குமரலாய தீபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முருகப்பெருமான் ஆலயங்களில் வழிபடக்கூடிய முறை, விஷ்ணு ஆலயங்களையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு விஷ்ணு ஆலய தீபம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படக்கூடியது தான் இந்த சர்வாலய தீபம். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மிகவும் புகழ்பெற்ற இந்த திருவண்ணாமலையில் பரணி தீபம் காலை நேரத்தில் ஏற்றிடுவாங்க. ஜோதி பிளம்பா சிவபெருமான் காட்சியளித்ததை நினைவு கூறக்கூடிய விதத்தில் திருவண்ணாமலை மலை உச்சியில தீபமானது ஏற்றப்படும். டன் கணக்கில் நெய் விட்டு ஏற்றக்கூடிய இந்த தீப ஜோதியை நம்ம கண்குளிர பார்த்தாலே கோடி நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த குறித்த விஷயத்தை நம்ம இந்த குறிப்பிட்ட திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பா பெண்கள் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை செய்வதன் காரியமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. விளக்கேற்றும் நேரத்தில் நம்மளுடைய வீட்டுக்கு அன்னை மகாலட்சுமி வருவதா ஒரு ஐதீகம் இருக்கு. அப்படி அந்த விதத்தில் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளின் பொழுது வீட்டில் 27 இடங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டு மகாலட்சுமி தாயாரை வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம கேட்டதுக்கும் மேலான பலன்கள் அனைத்தையுமே அன்னை வாரி வாரி வழங்குவாங்க. பொதுவாகவே இந்த தீபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த திருவிளக்கில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இப்படி தெய்வ சக்திகள் குடியிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் நம்மளை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிபாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்வதா சொல்லப்படுது. அதனாலேயே தான் இந்த திருக்கார்த்திகை தினத்தன்னைக்கு கட்டாயம் நம்ம களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளில் பசுனை விட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்வாங்க. அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசுனையை தீபத்தில் இடும் பொழுது கட்டாயம் அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகுது அப்படிங்கிற காரணத்தால தான் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறேன்.
இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம 2 அகல் தீபங்களையாவது புதுசாக வாங்கி வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். பழைய விளக்குகளை வந்து நம்ம சுத்தப்படுத்தி வெயிலில் காய வைத்து எந்த முறையில் நீங்கள் சுத்தப்படுத்துவீங்களோ அந்த மாதிரி சுத்தப்படுத்திடுங்க. வாங்கக்கூடிய புது விளக்குகளை மட்டும் கட்டாயம் நம்ம நிலைவாசலில் வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். மற்ற பழைய விளக்குகளை வந்து 25 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து நான் சொல்லக்கூடிய இடங்களில் வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. வீட்டினுடைய முற்றத்தில் 4 விளக்கும், சமையலறையில் 1 விளக்கும், நடையில் 2 விளக்கும், பின்கட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே 4 விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். அதே போல் திண்ணையில் 4 விளக்கு வைக்கணும். மாடக்குழி நிறைய பேர் வீடுகளில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் கட்டி செய்கிறாங்க. அப்படி அந்த மாடக்குழி இருக்குது அப்படின்னாக்க 2 விளக்குகள் ஏற்றுங்க. அப்படி இல்லைனாக்கா நிலைவாசலுக்கு உட்பக்கத்தில் நீங்கள் 2 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கணும். நிலைவாசலுக்கு தனியாக 2 விளக்குகள் ஏற்றணும். அதே போல் சாமி படத்துக்கு கீழே 2 விளக்குகள் கட்டாயம் ஏற்றணும். அதே போல் வெளியில் நல்ல உயரமான இடத்துல யமதீபம் ஒன்று ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி நம்ம அழகாக கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கோலத்தில் 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுங்க. இந்த 27 இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா. 27 இடங்களில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில குறிப்புகளும் இருக்குது. அதுவும் அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியை கருதப்படக்கூடிய பெண் ஒரு சில விஷயங்களை கடைபிடித்து தீபம் ஏற்றினாலே கட்டாயம் வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவாங்க. தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக நல்லா கை கால் முகம் கழுவிட்டு தலையை நல்லா வாரி முடித்து தலை நிறைய பூ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். நெற்றி நிறைய குங்குமம் இட்டுக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பட்டுடுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பட்டுடுத்த முடியலனா கூட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய புடவை அணிந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தீபம் ஏற்றக்கூடிய கைகளில் நல்லா கலகலகலன் சத்தம் வரக்கூடிய விதத்தில் வளையல்கள் அணிந்திருப்பது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தின் வடிவில் மகாலட்சுமி தாயார் வீடுகளில் எழுந்துருள்வாங்க. நம்ம கேட்டதுக்கும் மேலான பலன்கள் அனைத்தையுமே வாரி வாரி தருவாங்க. வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அந்த பெண் பிள்ளைகளையும் நல்லா அலங்கரித்து அதுக்கப்புறமா அவர்களுடைய கைகளாலையும் 1-2 விளக்குகளை ஏற்ற வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளை விட ஒரு சிறப்பான நாள் இருக்கவே முடியாது. அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் கட்டாயம் கடைபிடிங்க. இந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு பொன்னான செல்வ செழிப்பான வருடமாக அமையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி நம்ம அனைத்து இடங்களிலுமே தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீடுகளில் சிவபெருமான், பார்வதி தேவி தாயார் இப்படி குடும்பமாக இருக்கக்கூடிய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் அந்த திருவுருவப்படத்திற்கு வெள்ளை நிற வாசனையுள்ள மலர்களை அணிவிப்பது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா திருக்கார்த்திகை தீப திருநாளுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த தீப திருநாள் தோன்றியதற்குண்டான வரலாறும் திருவண்ணாமலையில் தீப திருநாளின் பொழுது கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம வீடுகளில் 27 இடங்களில் எப்படி நம்ம தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.